களத்தை விட்டு வரவே மாட்டேன்னு அடம் பிடிச்ச காலை இவரு தாங்க. ஆத்தாடி கிட்டத்தட்ட ஒரு காமன் நேரம் ஜல்லிக்கட்டு களத்தவே அலப்புற பண்ணிட்டு எந்த காலையும் வரவும் விட மாட்டேன்ட்டாரு. இவர் தான் உள்ள காமன் நேரம் வந்துட்டு விளையாண்டுட்டே இருந்தாங்க. மைக்ல வந்துட்டு எப்படியாச்சும் கூட்டு போங்கப்பா அப்படின்ற மாதிரி கயிறை போடுங்க அப்படின்னு சொன்னாலும் கயிறை போட்டாலும் வந்துட்டு விட மாட்டாரு. நான் களத்தை விட்டு போவே மாட்டேன், எனக்கு களம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருந்தாருங்க. பார்க்கவே வந்துட்டு சைஸா கியூட்டா வந்துட்டு இருந்தாரு. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காலம் மாதிரி இருந்துச்சு. தச்சங்குறிச்சி ஜல்லிட்டுல ஒவ்வொரு காளைகளோட ஆட்டமுமே ஒவ்வொரு விதமா ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதுவும் இவர் வந்து ஆடின ஆட்டத்தை விட இவர் ரிட்டர்ன் வந்த காலை, இவர் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மாடு ரிட்டன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப உள்ள வந்து ஆடின ஆட்டம் தான் இந்த காமன் நேரம் ஆட்டம். அப்படி ஒரு ஆட்டமா இருந்துச்சு. ஸோ பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியுதா, குட்டி கொம்பா குட்டியா அப்படியே அழகா பயங்கரமா எல்லாரையும் மிரட்டிட்டு காலெல்லாம் வாரிக்கிட்டு பயங்கர கோவக்காரரா வந்துட்டு விளையாண்டாரு. ஸோ ஒரு காமன் நேரம் மக்களுக்கு பயங்கர என்ஜாய் தான். இவர் ஆட எல்லாரும் வந்துட்டு ஊவா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருந்தோம். இவரும் அப்படியே உடம்பெல்லாம் தலையெல்லாம் சிலிப்பிக்கிட்டு எல்லாரையும் பார்த்துக்கிட்டு கட்டைக்கு போயிட்டு பாயிறாரு, கயிறை போட்டா பாயிறாரு, ஓனரவே வந்துட்டு பாய வராரு. ஓனர் வந்து ஒரு கட்டத்துல பாஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கயிறு பிடிக்க போறாரு. மறுபடியும் வாடி வாசலுக்குள்ளேயே போயிட்டாரு. மறுபடியும் வாடா தங்கமே போயிடலாம், போதும் நீ விளாண்டது அப்படின்னு சொல்லிட்டு நான் வரமாட்டேன்னு சொன்னாலும் அப்படியே கூட்டு போனாங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு இந்த ஆட்டம்.